தமிழ் வணக்கம். குளிர்காலத்தில் பொருட்கள் காய வைக்கிறது எப்படி பாருங்கள். இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறேன். பாருங்கள், இந்த இது காய வச்சுருக்கேன், இதில் தான் காய வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்படி வச்சுருவோம். பாருங்கள், சிவப்பரிசி குருணா. இது பார்த்தீங்களா, சிவப்பரிசினா மட்டை அரிசி இருக்குது இல்லைங்களா, மட்டை அரிசி, அந்த அரிசிக்குள்ளே குருணா, சிவப்பரிசி குருணா. அந்த குருணா இப்படியே உடச்ச குருணா கடையில் விற்கிது. இது வாங்கி தான் இன்றைக்கி வடிக்கிறேன். நான் இதுதான் வாங்கி இன்றைக்கி வடிக்கிறேன். பாருங்கள், இந்த சிவப்பரிசி குருணா. இது தண்ணி காய வச்சு அரிசியை கொஞ்சம் நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிவப்பரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு. பாருங்கள், இதை 2 பேரும் சாப்பிட்லாம். இது 2 பேர் சாப்பாடுன்னு வச்சுக்கலாம். 2 பேருக்கு சாப்பாடு. இதை வச்சு இதுக்கு மேலே பாருங்கள், இதுக்கு மேலே இப்படி ஒரு பிளேட்டை வச்சு இந்த தட்டை வச்சு இதை காய வைக்கிறேன். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் எல்லாமே இதெல்லாம் பதத்து போயிடுச்சு. பதத்து போனால் சாப்பிட பிடிக்காது. இதை தூர போட மனசு வராது நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா இது மாதிரி இதை எடுத்து இதை வச்சு தண்ணி காயும் போதே தட்டை வச்சு இதை கொட்டிட்டோம்னா இது மாதிரி அருமையாக காய வச்சு கொடுத்துரும். இந்த தட்டு பிளேட்டு நம்ம அதை கை தொட முடியாது, சூடு. இந்த சூட்லேயே இது காஞ்சிரும். நம்ம லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கணும். இடையில கிண்டி விட்டுட்டோம்னா இதெல்லாம் நல்லா மொறுன்னு காய்ஞ்சிரும். பாருங்கள், இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் இது காய வச்சு கொடுத்துரும். பாருங்களேன், இந்த சாதம் வடிக்கும்போது இது நல்லா காஞ்சி கொடுத்துரும், நமக்கு காய வச்சு கொடுத்துரும். இது மாதிரிக்கே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அவரி இலை காய வச்சுருக்கேன். அவரி இலை இங்கே கொஞ்சம் கிடச்சிச்சு. அந்த அவரி இலையை வெயில் இல்லை, மழையும் இல்லை, மழை பெய்யுது. மழை பெய்யனால இந்த அவரி இலையை காய வைக்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், சாம்பார் பருப்பு வேக போடுறோம் இல்லைங்களா, பருப்பு வேக போட்டு அந்த பருப்பு வேக போடும்போதே இந்த பிளேட் எடுத்து வச்சு இந்த பிளேட்டுக்கு மேலே இந்த அவரி இலையை கொட்டியாச்சு. இந்த அவரி இலையை கொட்டிட்டோம். இந்த பிளேட்டுக்கு மேலே கொட்டிட்டு இந்த அவரி இலையை என்ன செய்கிறோன்னா இப்படியே கிண்டி இந்த பிளேட்டு சூடேற இந்த இலை காஞ்சிரும். காஞ்ச உடனே இது மாதிரி கிண்டி விட்டோம்னா இது பாருங்கள் நல்லா காஞ்சி கொடுத்துருச்சு. பாருங்களேன், இந்த அவரி இலை நேற்று பறிச்சிட்டு வந்தேன், இன்றைக்கி காய வச்சு கொடுத்துருச்சு. இந்த அவரி இலை பாருங்கள், இந்த மழையில் காயாது, பூசணம் பிடிச்சி போயிடும். மழை பெஞ்சிட்ருக்கனால பூசணம் பிடிச்சிரும். அதனால் பார்த்தேன், சரி இது பூசணம் பிடிக்க விடக்கூடாதுக்கு என்ன ஐடியான்னுட்டு இது மாதிரி பருப்பு போட்டு பாருங்க. இது சாம்பார் வச்சுருக்கேன். இது பசலிக்கீரை சாம்பார், பருப்பு நிறையா போட்டு பசலிக்கீரை கொஞ்சம் கிடச்சிச்சு. வீட்டில் தொட்டியில் வளர்த்த கீரை கொஞ்சம் கிடச்சிச்சு. அந்த கீரையை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், பசலிக்கீரை சாம்பார். அதுக்கு மேலே தான் இதை காய வைக்கிறேன். இந்த பசலிக்கீரைக்கு மேலே தான், பசலிக்கீரை சாம்பாருக்கு மேலே தான் இந்த அவரி வேலையை காய வைக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நமக்கு மழை நேரத்துகளில் நமக்கு வெயில் அடிக்காது. மழை நேரத்துகளில் இது மாதிரி காய வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இதுன்னா இது மாதிரி காய வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சாதம் வைக்கிறோமா, இந்த மாதிரி பாருங்கள், இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த சாதமும் ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்கு, இது ஒரு காஞ்சிட்ருக்கு ஒரு சைடு. இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் காய வச்சு கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு இந்த சாம்பாரை நிறுத்திடலாம். இப்போ இந்த சூட்டில் இது காஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம், இது ஆறின உடனே டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு நாளைக்கு மறுநாள் சமைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ சாம்பாரோ சாதமோ வைக்கும்போது இது மாதிரி 2வது கொட்டி காய வச்சோம்னா இந்த கொஞ்சம் இருக்குது நல்லா காஞ்சி மொறுன்னு ஆயிரும். அப்போ எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ள மெத்தேடு இது தான். காய வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தேடுங்க இது தான். மழை நேரத்துக்குள்ளே காய வைக்க முடியாமல் நிறையா பொருள் வேஸ்ட் ஆகும், பூசணம் பிடிச்சி போயிடும். இது மாதிரி காய வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி காய வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான மெத்தேடு. இதுவும் பாருங்கள், இந்த சாத வேறுகளும் இது வறுத்து கொடுத்துரும், சூடு பண்ணி கொடுத்துரும். வெயில் இல்லாதனால இந்த சாதமும் வெந்துக்கிட்டு இருக்குது, இதுவும் சூடு பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.